ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டீங்களா? 6 பாக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிஃபரண்ட் நம்பர் ஆஃப் பென் அண்ட் மார்க்கர்ஸ் இருக்கு. சரியா? அது 9, 12 கவுண்ட் கொடுத்துட்டாங்க. நோ 2 பாக்ஸ் contain the same number of pen and markers. அதாவது இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பென்னு இருக்குது, மார்க்கரும் இருக்குது. அது ரெண்டையும் சேர்ந்த டோட்டல் தான் வந்து டோட்டல் யூனிட்ஸ். சரியா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி போட்டுக்கணும். சரியா? போட்டுக்கணும். ஸோ இப்போ ஃபுல்லாக ரீட் பண்ணணும். சரிங்களா? ஃபுல்லாக ரீட் பண்ணணும். உங்கள் சேர் என்னாச்சு சார்? நான் ஒரு சம்பவத்துக்காண்டி வெளியில் இருக்கேன். சரிங்களா? வீட்டுக்கு போயிடுவேன். போன பிறகு சேரில் உட்காந்து எடுக்கலாம். கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி ஒரு வெள்ளை பிளெயினாக ஒன்று எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். எதில் இந்த சம்மை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ரீட் பண்ண பிறகு பாக்ஸ் பசில்னாலே நம்ம டைரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இல்லாட்டி ஒரு லாங் கேப் எடுத்து தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே லாங் கேப் தான் இங்கேயுமே. பாக்ஸ் E which contain 9 markers kept 3 places C. சரியா? இப்போ எழுதிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ். சரியா? பென். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கர். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் யூனிட். சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா அந்த சியை வச்சு ஒரு 3 பாசிபிலிட்டி எடுக்கிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை பாக்ஸு? 6 பாக்ஸு. சரிங்களா? 1 2 3 4 1 2 3 4 6க்கு இன்னும் 2 கோடு போடணும். இங்கே 6. சூப்பரா? 6 எடுத்துட்டோமா? இப்போ சி வந்து 3 places below ஈன்னு சொல்லியிருக்கான். சரி, இ வந்து ஸோ நான் என்ன செய்யறேன்? ஃபஸ்ட்டு சியை இங்கே பாசிபிள் எடுக்கிறேன். பாக்ஸ் மொத்தம் 6 பாக்ஸ் தானே. ஃபஸ்ட்டு இங்கே சியை ஒரு பாசிபிலிட்டி எடுக்கிறேன். இங்கே எடுத்தோம் அப்படின்னா 1 place 2 place 3 place பிலோவில் இங்கே இ. சரியா? என்ன சொல்கிறாங்க? பாக்ஸ் இ விச் கண்டெயின் 9 மார்க்கர்ஸ். ஸோ இ வந்து 9 மார்க்கர்ஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்து சி கண்டெயின்ஸ் 15 மார்க்கர்ஸ். ஸோ சி பார்த்தீங்கன்னா வந்து 15 மார்க்கர்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? சி சம்மந்தம் எதுவுமே இல்லை. எஃப் இஸ் நாட் கெப்ட் இமிடியட்லி பிலோ சி. சம்மந்தம் இல்லாமல் இதை கொடுக்க மாட்டேன். அப்போ அங்கே யோசிக்கணும், மூளை வேலை செய்யணும். எஃப் இங்கே வரமாட்டேன் அப்படின்றானா ஏதாவது அதை பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். த பாக்ஸ் 9 pens kept 3 boxes below F. சரியா? பாக்ஸ் 9 pens kept 3 boxes below F. அது மாதிரி சி ஜஸ்ட் அபவ் த மல்டிபிள் ஆஃப் 3. அதாவது மல்டிபிள் ஆஃப் 3. இங்கே நல்லா கவனிங்க. பென் இருக்குல்ல, பென் கவுண்ட் இருக்குல்ல, அது எதெல்லாம் மல்டிபிள் ஆஃப் 3ன்னு பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா 12 15 18 9. ஆனால் எஃப்க்கு 3 places பிலோவில் 9ன்ட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எஃப் வரலன்னா எஃப் நீங்கள் இங்கே மட்டும்தான் எடுக்க முடியும். 1 place பிலோ 2 place பிலோ 3 place பிலோவில் இங்கே 9 பென் வந்துடும். சரியா? கிளியர் எல்லாத்துக்குமே? இங்கே 9 பென் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கான்? சி வந்து ஜஸ்ட் அபவ் த பென் விச் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3. அதாவது 12 15 18 21. இது எல்லாமே இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. 12 15 18 21. கிளியரா? 9 இங்கே போட்டனால 9 பாசிபிலிட்டி அங்கே போக தேவையில்லை. கிளியரா எல்லாத்துக்குமே? அடுத்து என்ன சொல்கிறாங்க? G is kept on the odd position but not counted from the bottom but not kept below D. அதாவது நாட்டா பட் kept below D. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிக்கு கீழே தான் வந்து ஜி வரணும். சரியா? எங்கே வரணும்? டிக்கு கீழே தான் ஜி வரணும். சரியா? சி எப்படி ப்ரோ ஃபிக்ஸ் பண்ணீங்க? சி இன்னும் நான் ஃபிக்ஸே பண்ணல. இன்னும் 3 பாசிபிள் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு பேசிக்கான ஐட்டங்களை ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். சி வந்து இங்கேயும் வரலாம், சி இங்கேயும் வரலாம், சி இங்கேயும் வரலாம். 3 பாசிபிள் இருக்கு. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி புரிய வைக்கணும்ல எப்படி அந்த சம்மை அப்ரோச் பண்ணுறதுன்னு. அதுக்காக சியை ஒரே ஒரு பாசிபிளில் ஃபிக்ஸ் பண்ணி சும்மா உங்களுக்கு புரிய வைக்கிறேன்.
இருங்க பாசிபிலிட்டி எடுத்து காட்டுறேன். சரிங்களா? ஸோ ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் பாக்ஸில் தான் இருக்கணும்ட்டாங்க. சரிங்களா? ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் பாக்ஸில் தான் இருக்கணும்னு இருக்காங்க. ஜியை வந்து இங்கே போட முடியாது, ஏன்னா டிக்கு அப்புறம் தான் ஜி வரணுன்றாங்க. சரிங்களா? அப்போ ஜியை இங்கே போட முடியாது. ஜியை இங்கே போடலாமா அப்படின்னு பார்த்தா ஜியை இங்கே போடலாம், ஏன்னா இது செகண்ட் பாக்ஸ், இது ஆட் நம்பர் கிடையாது. ஜியை இங்கே போடலாம். சரிங்களா? ஜி எங்கே செய்யலாம்? இங்கே செய்யலாம். ஆனால் ஒரு சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி இஸ் ஜஸ்ட் கெப்ட் அபவ் த பாக்ஸ் கண்டைன்ஸ் டோட்டல் யூனிட் ஆஃப் 17. அப்போ ஜிக்கு அப்புறமும் ஒரு பயபுள்ள இருக்கான்னு அர்த்தம். கரெக்டு தானே? ஜி இஸ் ஜஸ்ட் அபவ் த பாக்ஸ் விச் கண்டைன் டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் 17 அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துலையும் ஜி வராது. அப்போ இந்த பாசிபிலிட்டியே வரல. அப்போ என்ன அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு உட்காந்துருந்தோம்னு தெரில எனக்கும். சரியா? உங்களுக்கு புரியறதுக்காண்டி மட்டும்தான் நான் எடுத்து உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுதான் பாசிபிலிட்டி. கிளியரா? நான் எப்படி வந்து சி எஃப் அந்த நம்பர்ஸு 9 எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியணும். சரியா? இப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாசிபிலிட்டி வரும். கிளியரா? எல்லாத்துக்குமே இத்தனை பாசிபிள் வரும், இத்தனை பாசிபிள் வரும். இதுவரை எல்லாத்துக்கும் கிளியரான்னு மட்டும் சொல்லுங்கள், அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஃப்க்கு எப்படி 15 or 25 போட்டாங்கன்னா சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எஃப் விச் கண்டைன்ஸ் பென்ஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எஃப் வந்து மல்டிபிள் ஆஃப் 5னா என்ன அர்த்தம்? இங்கே மல்டிபிள் ஆஃப் 5 2 தான் இருக்குது, 15, 25. ஸோ அதனால வந்து எஃப் இருக்க இடத்துல 15 or 25 போட்டிருக்காங்க. புரிஞ்சா? எஃப் இருக்க இடத்துல அதனால தான் 15 or 25 போட்டிருக்காங்க. நான் முன்னாடியே இந்த டப்பாவை காமிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், நேற்று மாதிரி நீங்கள் குழம்பிருப்பீங்க. அதனால தான் சியை ஒரு இடத்துல போட்டுட்டு உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிச்சேன். இப்போ கிளியர் எல்லாத்துக்குமே? ஓகே. இப்போ நம்ம ஜியை ஃபிக்ஸ் பண்ண பார்ப்போமா? இங்கே ஜி போட முடியாது, ஏன்னா டிக்கு பிலோவில் தான் ஜி வரணும். சரியா? அப்போ வந்து இங்கே ஜி போட முடியாது. ஈவன் இங்கே வந்து இது ரெண்டாவது பாக்ஸ், இங்கே ஜி போட முடியாது. ஜிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல், அதாவது நல்லா கவனிங்க, ஜிக்கு இமிடியட்லி டோட்டல் யூனிட்ஸ் மல்டிபிள் ஆஃப் 17றான். சரியா? அதாவது ஜிக்கு அடுத்து ஒருத்தர் இருக்கான்ல, அவனோட டோட்டல் பார்த்தீங்கன்னா, டோட்டல் நீங்கள் இருக்கா, அது வந்து 17ஓட மல்டிபிளாக இருக்கணும். அப்போ இங்கே ஜிக்கு அப்புறம் ஒருத்தவன் என்னால் போட முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். எப்படி பாசிபிலிட்டி கேன்சல் பண்ணேன்னு புரியுதா? என்னால் இந்த இடத்துல ஜியை ஃபிக்ஸ் பண்ண முடியல. இப்போ இங்கே வரோம். சரிங்களா? இங்கே வரோம். சரியா? என்னென்ன பாசிபிள் இருக்கு? 17ஓட மல்டிபிள் வரணும்னா என்னென்ன பாசிபிள்? இப்போ இங்கே நம்பர் இருக்கு, 17ஓட மல்டிபிள் வரணும்னா எந்த 2 நம்பர் எடுத்தால் 17ஓட மல்டிபிள் வரும்? சொல்லுங்க. பாதி பேர் ஓடிட்டாங்க, மெயின்ஸை பார்த்தாலே ஓடிடுறாங்க. ஏன் இப்படியே ஓட வேண்டியதான் வாழ்க்கை ஃபுல்லாக? எக்ஸாம் பாஸ் ஆகணும்னா உட்காந்து கவனி. எதை எடுத்தால் 17ஓட மல்டிபிள் வரும்? எந்த 2 நம்பரை நீங்கள் ஆட் பண்ணால் 17ஓட மல்டிபிள் வரும்? இந்த பசிலுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 minutes எடுத்துக்கலாம். ஈஸி தான். எனக்கு தெரிஞ்சு இது வந்து கஷ்டம்னே இல்லை. 25 9 எடுத்தோம்னா 34, 17ஓட மல்டிபிள் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதை எடுக்கலாம்? 15 21. கவினையாமா என் வாயில வரும். அது எப்படி உங்களுக்கு 15 21 எடுத்த 36ல் வருது? அது எப்படி 17ஓட மல்டிபிள்? 25 9 மட்டும்தான் 17ஓட மல்டிபிள். அப்போ ஜிக்கு இமிடியட்லி ஆஃப்டரில் இருக்க இடத்துல வந்து 25 9 வரணும். கரெக்டா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இதில் போயிட்டு நான் இங்கே ஜி எடுத்தால் இங்கே எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா பாட்டம்லேருந்து பாருங்கள், நம்பர் கொடுங்க. 1 2 3 4 5 6. எனக்கு ஜி வந்து ஆடு பொசிஷனில் வரதான் வாய்ப்பு இருக்குது. சரியா? ஆடு பொசிஷனில் வரதான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஜி போட முடியாது, ஏன்னா ஜிக்கு ஆஃப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 25 9ன்றது வரணும். சரி, போய் 3ல் ஜியை போடலாமான்னு பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. இங்கே என்ன சொல்லியிருக்கான்? பாக்ஸ் ஜி கண்டைன்ஸ் டோட்டல் யூனிட்ஸ் மல்டிபிள் ஆஃப் 11.
11க்கு எந்த 2 நம்பர் ஆட் பண்ணுவீங்க? அதாவது ஜி பாக்ஸ் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு 2 நம்பர் போட்டு அது 2ஐயும் ஆட் பண்ணா 11ஓட மல்டிபிள் இருக்கணுமா? டோட்டல் பார்த்தீங்கன்னா 11ஓட மல்டிபிளா இருக்கணுமா? புரிஞ்சா? இப்ப ஜிக்கு இமிடியட்லி ஆஃப்டர்ல உள்ளவனுக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா 17ஓட மல்டிபிள் 34ன்னு கண்டுபிடிச்சிங்களே, அதே மாதிரி ஜிக்கு வந்து ஒரு 2 நம்பர் இருக்கும்ல, பேனா மார்க்கரு, அதை ஆட் பண்ணீங்கன்னா அது 11ஓட மல்டிபிளா இருக்கணுமா? அப்போ இங்க நீங்க ஜி எடுத்தீங்கன்னா இங்க 25ன்னு போட்டுருவீங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இடத்துல 9 தான் இருக்கு. 9ஓட அதிகமான நம்பரான 25 நீங்க ஆட் பண்ணாலுமே அது 11ஓட மல்டிபிள் வராது. சூப்பர்யா, சூப்பர். 12 21 இது பார்த்தீங்கன்னா வந்து 11ஓட மல்டிபிள் கிடைக்கும் 33ன்னு. அத மாதிரி 18 15 இதோட மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 33ன்னு கிடைக்கும். அப்ப இங்க ஜி போட்டேன்னா அங்க 9ன்றது வருமா? வராதுல. அப்ப இந்த பாசிபிலிட்டியில என்னால ஜியை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, பாசிபிலிட்டி கேன்சல். எப்படி இந்த பாசிபிலிட்டி கேன்சல் பண்ணேன்னு புரிஞ்சா? இந்த பாசிபிலிட்டி எப்படி கேன்சல் பண்ணேன்னு புரிஞ்சா? எனக்கு பார்த்தீங்கன்னா ஜி இருக்க இடத்துல 11ஓட மல்டிபிள் வரணும், அதாவது இந்த 33ன்றது வரணும். அதுல என்ன இருக்கும்? 12 21 இருக்கணும், இல்லை 18 15 இருக்கணும். அப்ப ஜி இருக்க இடத்துல கண்டிப்பா 9ன்றது இருக்காது. ஸோ இந்த பாசிபிலிட்டி வந்து கேன்சல். இப்போ இங்கே வரோம் 1 2 3 4 5 6. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே ஜி போட முடியாது, ஏன்னா டிக்கு பிலோவில் தான் ஜி வரணும். அப்போ இங்கே ஜி போட முடியாது. சரி, இங்கே ஜி போடலான்னு பார்த்தா ஜி இருக்க இடத்துல கண்டிப்பாக 9 இருக்கக்கூடாது. கரெக்டு தானே? ஜி இருக்க இடத்துல இந்த 9 வரக்கூடாது. ஒன்று 12 21 வரணும், இல்லை 18 15 வரணும். ஜி இருக்க இடத்துல 9 இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த பாசிபிலிட்டியும் கேன்சல். இதுக்கு என்ன வலிக்குது? இதை நம்ம 5 நிமிஷத்தில் செக் பண்ணிட மாட்டோமா? ஆனால் பண்ண மாட்டோம் ரியல் எக்ஸாமில். அதனால தான் இப்படி கொஸ்டின் கொடுக்குறான். நம்மளை பாஸ் பண்ண விடக்கூடாதுனே இப்படி கொஸ்டினை கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் கொடுப்போம் 1 2 3 4 5 6. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஜி இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரியா? ஜி இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல டி, ஏன்னா டிக்கு அப்புறம் தான் ஜி வரணும். இந்த இடத்துல பி. இப்போ லெட்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எஃப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? எஃப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னா சிக்கு இமிடியட்லி பிலோவில் எஃப் வரக்கூடாதுன்னா அந்த ஒரு பொசிஷனில் மட்டும்தான் எஃப் உட்கார வைக்க முடியும். நான் சொல்றது புரியுதா? சிக்கு இமிடியட்லி பிலோவில் எஃப் வராதுன்னு சொல்லிட்டானா எஃப் நீங்கள் பேலன்ஸில் அந்த ஒரு இடத்துல தான் உட்கார வைக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா சிக்கு இமிடியட்லி பிலோவில் எஃப் வரல அப்படின்னா பேலன்ஸ் வந்து எஃப் இங்கே தான் உட்கார வைக்க முடியும். சரிங்களா? ஒரே நிமிஷம். அப்பா லைவ்ல இருக்கேன்ப்பா, கூப்பிடுறேன். கிளியர் எல்லாத்துக்குமே? அது தெளிவாக புரிஞ்சா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இது வரையும் நான் லெட்டர் ஃபிக்ஸ் பண்ண பிறகு யாருக்காவது டவுட் இருக்கா? நான் லெட்டர் ஃபிக்ஸ் பண்ண வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? இதுவரை எல்லாத்துக்கும் கிளியர் தானே? டவுட் இருக்கா யாருக்காவது? இதுவரை எல்லாத்துக்கும் கிளியரா? சூப்பர். ஸோ இப்போ ஜிக்கு அப்புறம் இங்கே 25 போடணும். கரெக்டா? ஏன்னா ஜிக்கு இமிடியட்லி ஆஃப்டர் உள்ளவங்களோட அந்த டோட்டல் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 17ஓட மல்டிபிளாக இருக்கணும். இருக்கா? 34ன்றது 17ஓட மல்டிபிள். எப்படி சார் மிச்சம் 2 பாக்ஸில் எஃப் இருக்கலாம்ல? உங்கள் வாயில் இருக்கலாம், வாயில் வந்து விடும். எப்படி எஃப் போடுவீங்க? எஃப்க்கு 3% பிலோவில் 9 வரணும். எப்படி ஜிக்கு அப்புறம் போட முடியலன்னா எஃப் கொண்டு போய் இங்கே எப்படி போடுவீங்க? 6வது பாக்ஸில் எஃப் போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு 12 15 18 21 இருக்குல்ல, அங்கே எப்படி 9 போட முடியும்? முடியாது. நீங்கள் சி இருக்க இடத்துலையும் போட முடியாது. சரியா? எஃப்க்கு 3 பாக்ஸஸ் பிலோவில் 9 வரும், 9 பென்ஸ் வரும். அதனால எஃப் இந்த ஒரு இடத்துல தான் உட்காரும், வேற எங்கேயும் உங்களால் உட்கார வைக்க முடியாது. சரியா? சரி, இப்போ ஜி இருக்க பாக்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதோட மல்டிபிள், எதோட மல்டிபிள்? 11ஓட மல்டிபிள். அப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 33 வரணுன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே என்ன நம்பர் வரும்னு தெரில. இதுலேயும் 12, அதாவது ஜியோட பெண்ணும் வந்து 12 15 18 21 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஜியோட மார்க்கரும் 12 15 18 21 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்?
அப்போ ஒரு க்ளூவை போய் பார்க்கலாம். என்ன க்ளூ அப்படின்னா, த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் பிட்வீன் D and the 21 markers are same as the number of boxes between F and 25 marker. இப்போ நல்லா கவனிங்க, F இங்கே இருக்கா, 25 மார்க்கர் இங்கே இருக்கா, Fக்கும் 25 மார்க்கருக்கும் இன்பிட்வீனில் 2 இருக்கா? நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. Fக்கும் 25 மார்க்கருக்கும் இன்பிட்வீனில் 2 பாக்ஸ் இருக்கா? அதே சேம் வந்து Dக்கும் 21 மார்க்கருக்கும் நடுவில் இருக்கணுன்றான். புரிஞ்சா நான் சொல்கிறது? Fக்கும் 25 மார்க்கருக்கும் இன்பிட்வீனில் எத்தனை பாக்ஸ் இருக்கோ அதே, சரியா, அதே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து Dக்கும் 21 மார்க்கருக்கும் நடுவில் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா D இங்கே இருக்கா, 1 2 விட்டு இங்கே 21 போடலாமா? 21 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 12 தான் வருமா? கிளியரா? அப்போ ஜியில் வந்து 21 12 தான் வருமா? இது எல்லாத்துக்குமே கிளியராக புரிஞ்சா? ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து இதை கேன்சல் பண்ணிவிட்டு, சரிங்களா, 21 ஆர் 12 இந்த இடத்துல 21 மார்க்கர், மார்க்கர் தானே சொல்லியிருக்கேன் 21ன்றது. எஸ், 21 மார்க்கர். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 21 வந்துடும். ஏன்னா எஃப்க்கும் இந்த அதான் எஃப்க்கும் 25 மார்க்கருக்கும் இன்பிட்வீனில் இருக்குன்னா Dக்கும் 21 மார்க்கருக்கும் நடுவில் இருக்க வேண்டும். அப்போ இது 21னா இது பார்த்தீங்கன்னா எனக்கு 12. கிளியரா? இது 21னா இது எனக்கு 12. இப்போ சீன் முடிஞ்சா? கிளியரா? ஜிக்கு நேராக 12 வரும்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? ஓகே தானா? ஸோ இப்போ அடுத்து போகிறோம். அடுத்து என்ன இருக்குது? த பாக்ஸ் விச் இஸ் கெப்ட் இமிடியட்லி பிலோ த 21 பென் contains total unit is multiple of 9. 9ஓட மல்டிபிள் வர மாதிரி எதை ஆட் பண்ணுவீங்க? 9ஓட மல்டிபிள் வர மாதிரி எந்த 2 நம்பரை ஆட் பண்ணுவீங்க? இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் 21 பென்னு இந்த இடத்துல போடுறேன் அப்படின்னா அது 9ஓட மல்டிபிளாக இருக்கணுமா? கண்டிப்பாக இங்கே 21 போட முடியாது, இங்கே 21 போட முடியாது. ஏன்னா சியில் 21 போட்டிங்கன்னா அதுக்கு இமிடியட்லி பிலோவில் வந்து இந்த டோட்டல் யூனிட் வந்து இப்போ 33 இருக்குல்ல, அது 9ஓட மல்டிபிளாக இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ பார்த்தீங்கன்னா 21 பென் இங்கே தான் நீங்கள் போட முடியும். சரியா? 21க்கு இமிடியட்லி பிலோவில் பார்த்தீங்கன்னா 9ஓட மல்டிபிளாக இருக்கணுமா? சரியா? 9ஓட மல்டிபிளாக இருக்கணுமா? சரியா? 9ஓட மல்டிபிளாக இருக்கணுமா? அப்போ எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? 9ஓட மல்டிபிளாக இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து 12ன்னுலாம் போடுறீங்க. 12 பென் தான் எனக்கு ஆல்ரெடி வந்துருச்சே, ஒரு பென்னு திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு பென் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு பேனா வந்து எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. இங்கே இந்த பென் காலத்தில் இல்லாத நம்பரை நீங்கள் சொல்லணும். பென் காலத்தில் இல்லாத நம்பரை நீங்கள் சொல்லணும். இப்போ இங்கே எனக்கு 15 25 தான் வரும்னு தெரிஞ்சிருச்சு. 15ஓட எதை ஆடு பண்ணோம்னா எனக்கு 9ஓட மல்டிபிள் வருதுன்னு பார்க்கணும். இல்லை 25ஓட எதை ஆடு பண்ணோம்னா 9ஓட மல்டிபிள் வருதுன்னு பார்க்கணும். நான் 25ஓட ஒரே நிமிஷங்களேன், 25ஓட 21 ஆட் பண்ணலாமா? எதை ஆட் பண்ணலாம்? நீங்கள் எல்லோரும் கமெண்ட் என்ன போட்டுக்கிட்டு இருக்கீங்க? 21 15 21 ஆல்ரெடி வந்துருச்சு சிவாஜிகளா, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்களேன், இப்போ எஃப்ல 15 போட்டுட்டு இங்கே 21 நீங்கள் பாசிபிள் சொல்கிறீங்க. ஆல்ரெடி 21 மார்க்கர் இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ நீங்கள் 21 யோசிக்கவே கூடாது. அப்போ எதை யோசிக்கணும்னா 15 தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போ 25ஓட எதை ஆடு பண்ணாலும் எனக்கு வந்து 9ஓட மல்டிபிள் வரப்போகிறது இல்லை. புரிஞ்சா நான் சொல்கிறது? 25ஓட எதை ஆடு பண்ணாலும் எனக்கு 9ஓட மல்டிபிள் வரப்போகிறது இல்லை. அப்போ 25 விட்டுருங்க. 15ஓட 12 ஆடு பண்ணேன்னா எனக்கு 27, 9ஓட மல்டிபிள் கிடைக்குதா? அப்போ இந்த இடத்துல 12 தான் வரும். சரிங்களா? இப்போ 9 25 21 15 12னா பேலன்ஸ் உள்ள 18 இங்கே. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 39. புரிஞ்சா? பேலன்ஸு 9 25 21 15 12 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் உள்ள நம்பர் 18, அதை கொண்டு வந்து இங்கே போட்டாச்சு. 18 போட்டாச்சா?
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 39 இங்கே போட்டாச்சு. சரிங்களா? இப்போ எனக்கு சியில் உள்ள பேனாவையும் ஈல உள்ள பேனாவையும் ஃபில் பண்ணிட்டோம்னா சம்மு முடிஞ்சு. சரிங்களா? ஜிக்கு 12 போட்டிருக்கேன், பெண்ணில் தானே 12 போட்டிருக்கேன், மார்க்கரில் 12 வரக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? மார்க்கரில் வேற வேற நம்பர் இருக்கணும், சேம் நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. பெண்ணில் வேற வேற நம்பர் இருக்கணும், சேம் நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதுதான் கான்செப்ட். நான் ஜியில் இங்கே பெண்ணில் 12 போட்டிருக்கேன்னா மார்க்கர்லையும் நான் 12 போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா? இப்போதான் மனசை திடப்படுத்திக்க வேண்டிய தருணம். என்ன அப்படின்னா, ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ஆகிடுங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் யூனிட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் சி அண்ட் இ இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது இந்த டோட்டல் இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல சியில் உள்ள டோட்டலையும் ஈல உள்ள டோட்டலையும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, சிஇ டோட்டலை டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக வருமா? ஸோ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? இதில் பேலன்ஸ் உள்ள நம்பர் என்ன? 21 ஃபில் ஆயிடுச்சு, 15 ஃபில் ஆயிடுச்சு, 12 ஃபில் ஆயிடுச்சு, 9 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 18 இருக்குது, 25 இருக்குது. சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? இந்த இடத்துல 25 போட்டு இங்கே 18 போட்டு என்ன செய்யணும்னா டோட்டல் பண்ணி டிஃபரன்ஸ் பார்க்கணும், அது ஸ்கொயர் நம்பர் வருதான்னு. வந்துச்சுன்னா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லை ஈல 25 போட்டு சியில் 18 போட்டு டோட்டல் பண்ணி டிஃபரன்ஸ் பார்க்கணும். நல்லா கவனிங்களேன். இப்போ நான் என்ன செய்யணும்னா ஈல வந்து 25 போடுறேன், சியில் வந்து 18 போடுறேன். இப்போ இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 33, இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 34. இப்போ இந்த ரவுண்டு போட்டிருக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தா 1 வருதா? 1 இஸ் த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ ஈல தான் 25 வரும். சரிங்களா? ஈல தான் 25 வரும், சியில் தான் 18 வரும். கிளியரா எல்லாத்துக்குமே இந்த சம்? புரிஞ்சா சிவாஜிகளா? ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருது. 1ன்றது 1 ஸ்கொயர், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். 1 ஸ்கொயர் 1 தான். கிளியரா எல்லாத்துக்குமே? அது தெளிவாக புரிஞ்சா? இந்த பசில் சால்வ் பண்ண நீங்கள் 5ல இருந்து 10 மினிட்ஸ் டைம் எடுத்திருக்கலாம் தாராளமாக. இது ஒரு PO லெவல் சம், மெயின் சம். கிளியரா புரிஞ்சா? இதே நீங்க சில போய் 25 வச்சு பாருங்களேன், ஈல 18 வச்சு பாருங்களேன், டிஃபரன்ஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வராது. அப்போ ஈல தான் 25 வரணும், சில தான் 18 வரணும். ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? கிளியரா புரிய வச்சாச்சா? கொஞ்சம் பொறுமையா இருந்து ஒரு ஆசையா ஆர்வமா கவனிச்சாதானே எனக்கு இப்படி அழகா சொல்லி கொடுக்க முடியும். ஆனா உன பயந்து ஓடினா எப்படி? அடுத்து இந்த மாதிரி சம் நிறைய பசில் சீட்டிங் சம் பார்க்க தான் நம்ம வித்தியாசமா யோசிக்கிற தன்மையை டெவலப் பண்ணுவோம். புரியுதுங்களா? நீங்க எதையுமே சால்வ் பண்ணாம உங்களுக்கு பார்த்தோன்னெல்லாம் யோசிக்கவே தோணாது. இந்த மாதிரி ஒரு சம் சால்வ் பண்ணா அடுத்து இதே மாதிரி ஏதாவது எப்படி வேணாலும் இருக்கட்டுமே, பாக்ஸ் பசில்ல எந்த மாதிரி கொடுத்தாலுமே யோசிக்கிற தன்மை உங்களுக்கு வரும். சரியா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை திரும்ப அப்புறமா வீடியோ முடிஞ்ச பிறகு பார்த்துருங்க, இன்னும் சிம்பிளா புரிஞ்சிடும் இந்த சம்மு. மெயின்ஸ் கொஞ்சம் புரியுறது கஷ்டமாக தான் இருக்கும், கான்சன்ட்ரேஷன் விடாமல் பார்க்கணும். ஸோ போயிடலாமா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் இதுதான், பார்த்துக்குங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க.